வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜூன் 14 முதல் ஜூலை 19 வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர். அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. டிடிவி தினகரனுக்கு மேலும் சில எம்எல்ஏக்கள் ஆதரவு. இதுவரை 31 எம்எல்ஏக்கள் சந்திப்பு. 4வது முறையாக நீதிபதி கர்ணன் கோரிக்கை நிராகரிப்பு. 6 மாத சிறை தண்டனையை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு. கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு. புதிய வகுப்புக்கு ஆர்வத்துடன் வந்த மாணவ மாணவிகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் பேரவைத் தலைவர் ப. தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதல்வர் பழனிசாமி, அமைச்சர் ஜெயக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் 14 முதல் ஜூலை 19 வரை நடைபெறவுள்ளது. இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவை நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரின் தொடர்ச்சி கூட்டமான மானிய கோரிக்கைகள் விவாதம் தொடர்பான கூட்டத்தொடர் வருகின்ற 14ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் ப. தனபால் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி, சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன், மூத்த அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, ஜெயக்குமார், சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவர் மு. க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், அதேபோல காங்கிரஸ் தலைவர் கே.ஆர். ராமசாமி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் முகமது அபுபக்கர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி வருகின்ற 14ஆம் தேதி வனத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முதல்வரின் துறைகளான வருகின்ற 28ஆம் தேதி நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கைகள் விவாதம் நடைபெற இருக்கிறது. அதேபோல வருகின்ற 6, 7 தேதிகளில் முதல்வரின் துறைகளான காவல்துறை, தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்று 10ஆம் தேதி முதல்வரின் பதிலுரை இடம்பெற இருக்கிறது. வருகின்ற ஜூலை 19ஆம் தேதி வரை இந்த கூட்டம் நடைபெறும் என பேரவைத் தலைவர் ப. தனபால் அறிவித்துள்ளார். எல்லா நாட்களும் கேள்வி நேரம் இருக்கும். பேரவை காலை 10 மணிக்கு கூடும். தேவை ஏற்படின் மாலையிலும் பேரவை கூடும். 20 நாள் கூட மானிய கோரிக்கைகள் நடந்திருக்குது. இப்போ 24ங்கிறது ஒரு ரீசனபிள் டேட்டு. எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட எல்லாம் திருப்தியாக இந்த ப்ரோக்ராமை ஒழுங்குபடி கொடுத்துருக்காங்க. இதில் நாங்கள் சில கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம். அந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் மானிய கோரிக்கைகள் தேதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அலுவல் ஆய்வு குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் ஜிஎஸ்டி மசோதா உட்பட பல்வேறு சட்டத்திருத்த மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மேலும் அதிமுகவில் பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடர் மிகவும் பரபரப்பான சூழ்நிலையில் எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் சையது. அதிமுக துணை பொதுச் செயலரான டிடிவி தினகரனை இதுவரை 31க்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் சந்தித்துள்ளனர். தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் அளிக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் தினகரனுக்கு தில்லி மாவட்ட நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதனையடுத்து பெங்களூரு சென்று சசிகலாவை தினகரன் சந்தித்தார். சென்னை அடையாறு இல்லத்தில் தினகரனை அதிமுக எம்எல்ஏக்கள் வெற்றிவேல், தங்க தமிழ்ச்செல்வன், சுப்பிரமணியன், ராஜம் செல்லப்பா, செய்யாறு மோகன், அரவக்குறிச்சி செந்தில் பாலாஜி, பழனியப்பன் உள்ளிட்ட 27 பேர் கடந்த 2 நாட்களாக சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ போஸ், உசிலம்பட்டி நீதிபதி திருத்தணி நரசிம்மன் உள்ளிட்டோர் தினகரனை இன்று சந்தித்தனர். இதனால் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 31ஆக அதிகரித்துள்ளது. தினகரனை சந்தித்த பின் செய்தியாளர்களுடன் பேசிய போஸ் எம்எல்ஏ, தினகரனை பற்றியோ கட்சியை பற்றியோ பேச அமைச்சர்களுக்கு அதிகாரம் இல்லை என தெரிவித்தார். தினகரன் சார் கட்சி வேலை பார்க்கக்கூடாது, கட்சியில் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் சின்னம்மா பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு தான் இருக்குது. அமைச்சர்கள் பல்வேறு கருத்துக்கள் சொல்றாங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதெல்லாம் அவங்க சொல்றதுக்கு எந்த விதமான கட்சியை சொல்றதுக்கு உரிமை கிடையாது. அவங்க டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் சொல்லணும். கட்சியை பற்றி சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. பொதுச் செயலாளர் ஒருத்தருக்கு தான் உண்டு. குடியரசுத் தலைவர் தேர்தல் தேதி இன்று மாலை வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் ஜூலை மாதம் 24ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. புதிய குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி இன்று மாலை அறிவிக்கிறார்.
ஆளும் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் தொடர்பாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை. எனினும் எதிர்க்கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தொடர்பாக முடிவெடுக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். நீதிபதி கர்ணனுக்கு விதிக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணனுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்ய கொல்கத்தா காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனிடையே தமக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி கர்ணன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. 4வது முறையாக கர்ணன் தரப்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துள்ளது. சிறப்பு அமர்வு வழங்கிய தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய முடியாதெனவும் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. பள்ளிகள் திறக்கப்பட்ட முதல் நாளான இன்றே பல பள்ளிகளில் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். தமிழகம் முழுவதும் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 1.5 மாத இடைவெளிக்கு பிறகு பள்ளிகளுக்கு வந்துள்ளதால் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். பள்ளி கல்வித்துறையானது இந்த ஆண்டு பல முக்கிய மாற்றங்களை செய்திருக்கிறது. குறிப்பாக 11ஆம் வகுப்பு மாணவர்களும் இந்த ஆண்டு பொதுத் தேர்வினை எழுத இருக்கின்றனர். அதே போன்று 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான தேதிகள் பள்ளிகள் திறப்பதற்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் இந்த ஆண்டு பள்ளி தொடக்கமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் முதல் நாளான இன்று புத்தகம் உள்ளிட்ட 14 வகையான பொருட்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பெரும்பாலான அரசு பள்ளிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. தமிழக அரசானது நிறைய அறிவிப்பு இந்த வருடம் செய்திருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு இன்றைக்கே தெரியுது என்னைக்கு தேர்வு தேதி, என்னைக்கு ரிசல்ட். ஸோ அந்த தன்னம்பிக்கையோட அனைத்து மாணவிகளும் பள்ளிக்கு வந்துட்டுருக்குறாங்க. இந்த ஆண்டு மே மாதமே எங்களது பள்ளிக்கு புத்தகங்கள், சீருடைகள் தேடி வந்துருச்சு. நான் இப்போ 10th 410 எடுத்தேன். ஸ்கூல் இப்போ ஃபஸ்ட் டே திறந்திருக்கனால 600 எடுத்ததுனால 600 தான் மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறது பெரிய நல்ல விஷயம். கொஞ்சம் பேர்டன் குறையிற மாதிரியும் ஃபீல் பண்ணுறேன். இப்போ 10th பப்ளிக்கு 11th பப்ளிக்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ரெண்டுத்துக்குமே கம்பல்சரி இப்போ படித்தே ஆகணும். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 11th கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இப்போ 11th ஃபுல்லாக இது பண்ணுறதால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். விருங்கம்பாக்கத்தில் ஒரு ஏவிஎம் ஐயப்பன் ஸ்கூலில் படிச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஸ்கூலில் வந்ததுக்கு. எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்க போகிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேலும் பெரும்பாலான அரசு பள்ளிகளின் கல்வித்தரம் மட்டுமல்லாது சுற்றுச்சூழலும் பெருமளவில் தரமாக மாற்றப்பட்டுள்ளன. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அசோக் நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் கோபிநாத். உள்ளாட்சி தேர்தலை நடத்த தமிழக அரசு அச்சப்படுகிறதென மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தலை நடத்தினால் தற்போது உள்ள ஆட்சி தானாக கவிழும் என தெரிவித்தார். தமிழகத்தில் அடிக்கடி தேர்தல் நடத்துவது நல்லதல்ல என்றும் ஊழலற்ற திறமையான நிர்வாகத்தை அளிக்க மாநில அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். அடிக்கடி தேர்தல் வருவது ஒரு மாநிலத்திற்கு நல்லது அல்ல. உள்ளாட்சி தேர்தல் நடந்துவிட்டது என்று சொன்னால் தற்போதைய அரசாங்கம் தானாக விழுந்துவிடும் என்கின்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கு. நாகாலாந்தில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் உள்பட 2 பலியானார்கள். நாகாலாந்து மாநிலம் மான் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக மத்திய பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர். இதற்கு வீரர்களும் தக்க பதிலடி கொடுத்தனர். சில மணி நேரம் நீடித்த துப்பாக்கி சண்டையில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்ததாகவும் 3 பேர் காயமுற்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் துப்பாக்கி சண்டையின் போது அந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஒருவரும் பலியானார். மத்திய பிரதேசத்தில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 விவசாயிகள் பலியானதற்கு கண்டனம் தெரிவித்து 2வது நாளாக பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை வழங்க கோரி மத்திய பிரதேச விவசாயிகள் கடந்த 1ஆம் தேதி முதல் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே மன்சௌர் மாவட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது.
அப்போது நேரிட்ட வன்முறையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் பலியானார்கள். இதனையடுத்து அந்த பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 5 பேர் பலியானதற்கு கண்டனம் தெரிவித்து அந்த பகுதி மக்கள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கேரள மாநிலத்தை தொடர்ந்து தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வங்கக்கடலின் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். தற்பொழுது மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டலத்தின் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும், ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மாநில உரிமைகளை காக்கும் துணிச்சல் இல்லை. தமிழக அரசுக்கு எதிராக தா. பாண்டியன் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பின்பு மாநில உரிமைகளை காக்கும் துணிச்சல் தமிழக அரசுக்கு இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா. பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். கோயம்புத்தூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் மூத்த தலைவர் தா. பாண்டியன் கலந்து கொண்டார். பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நீட் தேர்வு, நதிநீர் பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் தமிழகத்தின் உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திமுக தலைவர் கருணாநிதி வைர விழா குறித்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகரிகமற்ற முறையில் விமர்சனம் செய்துள்ளதாகவும் தா. பாண்டியன் குற்றம் சாட்டினார். மாநில உரிமையை பொறுத்தவரையில் அவர் எந்த கொம்பன் இந்தியாவில் ஆட்சியில் இருந்தாலும் தலை வணங்க மாட்டார், பயப்பட மாட்டார். அவர் டிஸ்மிஸ் செய்தாலும் சரி, வழக்கிலே போட்டாலும் சரி, துணிந்து எதிர்த்து தமிழ்நாட்டின் மானத்தை காப்பாற்றியவர் அவர். ஆனால் அவரால் முதலமைச்சராகவும் ஆட்சி வெற்றி பெற்ற மந்திரிகளாகவும் ஆக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அந்த இடத்திலே நாற்காலியிலே ஒருவர் இருக்கிறார் என்றாலும் இருப்பது போல தெரியவில்லை. கோவை மாவட்டத்தில் உள்ள அரசு உள்பட அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்ட நிலையில் 1 லட்சம் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் உள்பட பல்வேறு உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. கோவை மாவட்டத்தில் தொடக்க கல்வித்துறையின் கீழ் 1127 தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் உள்ளன. பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் அங்கு படிக்கும் 1 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு 2,1082 பாடநூல்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. சத்துணவு திட்டத்தில் உள்ள 87,035 மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள், 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டன. இதேபோல் நடுநிலை, உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கும் அனைத்து கல்வி பொருட்களும் இலவசமாக வழங்க கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இன்றைக்கி தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக கிளம்பி வந்திருக்கேன். என் புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணவும், பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் மீட் பண்ண போகிறேன். நல்ல ஜாலியாக இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறோம். இன்றைக்கி எல்லா டீச்சர்ஸையும் நாங்கள் எல்லாம் மீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி கிளாஸ் எடுக்கலைனாலும் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக டீச்சர்ஸ் கூட எல்லாம் ஹாப்பியாக இருக்க போகிறோம். கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்பட அனைத்து பள்ளிகளும் இன்று காலை திறக்கப்பட்டன. அரசு பள்ளி மாணவர்கள் சீருடை அணிந்து உற்சாகமாக பள்ளிகளுக்கு வந்தனர். மற்ற மாணவர்களுடன் அவர்கள் கைகுலுக்கியபடி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். கரூரில் உள்ள அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கி ஆசிரியர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பாடநூல் மற்றும் கல்வி உபகரணங்கள் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டன. 11th முடிச்சு 12th போகிறேன். எனக்கு 1.5 மாதம் லீவ் முடிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு வந்தோடனே எனக்கு புக்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்க்க போனோம்னா, எங்களுக்கு வந்து நான் 12th எழுத போகிற பொண்ணு, எனக்கு வந்து முன்னாடி டைம் டேபிள்லாம் கொடுத்துருக்கனால எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பயம் இல்லாமல் படிக்கலாம். இவ்வளோ நாள் டைம் இருக்குது, எக்ஸாம் பப்ளிக் வரப்போகுதுன்னு நினச்சி அந்த பயம் இல்லாமல் படிக்கலாம். அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 12th போக போகிறேன். இப்போ வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம் டேபிள் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈஸியாக நாங்கள்
படிக்கலாம், டைம் நல்லா சேவ் பண்ணி நாங்கள் படிக்கலாம். அது இல்லாமல் இப்போ வந்து கிரேட் சிஸ்டம் கொடுத்துருக்கனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் 4,06,041 மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள் இன்று வழங்கப்பட்டன. விழுப்புரத்தில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் எல். சுப்பிரமணியன் பாடநூல், சீருடை உள்ளிட்ட இலவச பொருட்களை வழங்கினார். பின்பு நிகழ்வாண்டிற்கான வகுப்பை தொடக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் எவ்வித இடையூறுமின்றி கல்வியை தொடர்ந்து தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஒரு நாள் கழிச்சு ஸ்கூல் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு 11th இப்போ வந்து பப்ளிக் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 12th வந்து ஃபஸ்ட்டு எடுத்த பர்சன்டேஜோட இப்போ நாங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறோம். தாமிரபரணி ஆற்றிலிருந்து வெளியேறும் உபரி நீரை வறட்சி பகுதிக்கு திருப்பிவிடும் வெள்ள நீர் கால்வாய் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மழை வெள்ளத்தின் போது தாமிரபரணி ஆற்றிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் கடலில் வீணாக கலப்பதை தடுக்க 2011ஆம் ஆண்டில் வெள்ள நீர் கால்வாய் அமைக்கும் பணி தொடங்கியது. இதேபோல் கருமேனியாறு, நம்பியாறு, தாமிரபரணி ஆகிய ஆறுகளை இணைக்கும் நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டன. கால்வாய் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் திசையன் விளை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் அதிருப்தி அடைந்தனர். 7 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் வெள்ள நீர் கால்வாய் பணி முழுமையடையவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். இதனால் 20க்கும் அதிகமான கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இந்த அணை வேலை நடக்கிறதுனால கிட்டத்தட்ட எங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு 36 கிராமம் தண்ணி இல்லாமல் குடிநீர் தட்டுப்பாடு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த வேலை மட்டும் முடிஞ்சுன்னா குடிநீர் நிலத்தடி நீர் மட்டும் மேலே ஏறி குடிநீர் தட்டுப்பாடு கொஞ்சம் நீங்கும். விவசாயத்துக்காண்டியும் குடிநீர் தட்டுப்பாடு நீங்குறதுக்காண்டியும் இந்த வேலையை வந்து கூடி சீக்கிரம் அரசாங்கம் வந்து முடிச்சு தரணும்னு பொதுமக்கள் சார்பாக கேட்டு 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் ஆகுது. போக்குவரத்துக்கெல்லாம் இடைஞ்சல், யாரும் கீழே விழுந்தா கூட கேட்பாரு கிடையாது. இந்த அணை திட்டம் நிறைவேறினா தான் நிலத்தடி நீர் கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும். தண்ணி பூமியில் ஒரு சொட்டு கிணறு கிடையாது. 200 அடி 300 அடி போர் போட்டிருக்கோம், தண்ணி கிடையாது. இந்த திட்டத்தை உடனே நிறைவேற்றி தரணும். சென்னை சில்க்ஸ் கட்டிடம் இடிக்கும் பணி இன்னும் முடியாத காரணத்தால் சிறு மற்றும் நடைபாதை வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிறு வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தில் நேரிட்ட தீ விபத்தை அடுத்து கட்டிடத்தை இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஒரு வாரத்திற்குள் கட்டிடத்தை இடிக்கும் பணி முடிவடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது 1 வார காலம் இடிப்பு பணிகள் நிறைவு பெறவில்லை. இதனால் நடைபாதையில் இருக்கும் கடைகள் மூடப்பட்டுள்ளதால் ரம்ஜான் மற்றும் பள்ளி திறப்பு நேரத்தில் விற்பனை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக நடைபாதை சிறு வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். 1 வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. ஆனால் முடிகிறாப்புல இல்லை. இன்னும் எத்தனை நாள் ஆகும் தெரில. நான் மட்டும் இல்லை, என்னை மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்களாம் நடுத்தரப்பட்ட மக்கள். ஏதோ இதை நம்பி தான் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது இன்னும் சரியாக இது பண்ணாமல் இருக்குது. இன்னும் எத்தனை நாள் ஆகும் தெரில. முடிஞ்ச அளவு குயிக்காக இது பண்ணாதான் மக்கள் நடமாட்டம் வரும். இந்த லைனில் சேல்ஸு நல்லா வியாபாரம் நடக்கும். 1 வாரத்துக்குள்ளே நாங்கள் கிளியர் பண்ணி நான் ஃப்ரீ பண்ணி விட்டுறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் இந்த வேலை ரொம்ப மெத்தனமாக நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நடக்கிறது பார்த்தா இன்னும் ஒரு 20-25 நாள் கூட ஆகும் போல் இருக்குது. இது வந்து ரம்ஜான் சீசனாக இருக்குது. எல்லா வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. எவ்வளோ குயிக்காக இந்த வேலையை முடித்து எங்களுக்கு எல்லாம் இது பண்ணி கொடுக்குறதுனால ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கோயம்புத்தூர் அருகே 600 ஆண்டு கால பழமையான கிணறு ஒன்றை தன்னார்வலர் குழு கண்டறிந்துள்ளது. சுண்டக்காமுத்தூரில் உள்ள பிளாக் மாரியம்மன் கோவிலில் தமிழக மரபுசார் தன்னார்வலர்கள் குழு கள ஆய்வு மேற்கொண்டது. அப்போது கோவிலின் பின்புறம் புதர்களால் மூடப்பட்டிருந்த பாதாள நடைபாதையை பெண்கள் உள்ளிட்ட தன்னார்வலர்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது 10 படிக்கட்டுகள் வழியாக கீழ்நோக்கி சென்ற அந்த குழுவினர் 20 அடி ஆழத்தில் கிணறு ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். மிகுந்த நேர்த்தியாக கற்களால் வடிவமைக்கப்பட்ட அந்த கிணற்றின் சுற்றுச்சுவரில் 6 சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளதைக் கண்டு தன்னார்வலர்கள் வியப்பு தெரிவித்தனர். இந்த மாதிரியான அலங்காரம் செய்யப்பட்ட கிணறுகள் வந்து வட இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறது. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறதும் வந்து சிறப்பு தான். இந்த கிணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முன்மண்டபம் முற்காலத்தில் இருந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கிணறுகள் வந்து ஒரு ஊரோட எல்லை பகுதியில் தான் வந்து அமைப்பாங்க. பேரூர் கல்வெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க தேவிசிறை அணைக்கும் கோலூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்க குளத்துக்கு பக்கத்தில் ஊரோட எல்லையில் இருக்குது. வலுவான கட்டமைப்பை கொண்டுள்ள அந்த கிணறு 600 ஆண்டு கால பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மண் மூடியும் மரங்கள் முளைத்தும் உள்ள அந்த கிணற்றை ஆழப்படுத்தினால் பண்டைய கால அபூர்வ பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளதாக தன்னார்வலர்கள் தெரிவித்தனர்.
கிணத்துல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டாவடிவிலான படிக்கட்டுகள் வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் மீன்கள், நிறைய பாம்புகள் போன்ற புடைப்பு சிற்பம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் புடைப்பு சிற்பங்கள் அதிகமாக காணப்படுது. நம்மளுடைய பழமையை வந்து நம்ம காக்க அதிகமாகவே தவறிட்டோம். ஒரு மரபு சின்னம் இருக்குன்னா அதை சுற்றி இருக்க பகுதிகளில் இருக்க மக்கள் வந்து கொஞ்சம் அவேராக இருந்தாங்கனாலே வந்து அந்த மரபு சின்னம் கண்டிப்பாக பாதுகாக்கப்படும். பழங்காலத்தில் ஊரின் மையப்பகுதியில் இதுபோன்ற கிணறுகள் பயன்பாட்டில் இருந்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய பழங்கால கிணறு ஒன்று கோவை மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் பண்டைய கால கட்டிடக்கலைக்கு சிறப்பு சேர்த்துள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர் நெருக்கடியான சூழலில் களமிறங்கும் பாகிஸ்தான். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கத்தார் சவுதி அரேபியா எல்லை மூடப்பட்டுள்ளதை அடுத்து வாகன போக்குவரத்தின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. IS பயங்கரவாத குழுக்களுக்கு கத்தார் துணை போவதாக கூறி சவுதி அரேபியா, எகிப்து, பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், ஏமன், லிபியா உள்ளிட்ட 6 நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. இதனால் கத்தார் நாட்டுடனான உறவை துண்டித்துக் கொள்வதாக 6 நாடுகளும் அறிவித்தன. கத்தார் ஏர்வேஸ் நிறுவனம் தங்கள் நாட்டில் செயல்படுவதற்கு அளிக்கப்பட்ட உரிமையை சவுதி அரேபியா அதிரடியாக ரத்து செய்தது. மேலும் கத்தார் எல்லையையும் சவுதி அரேபியா மூடியுள்ளதால் வாகன போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. இதனிடையே 6 நாடுகளின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள கத்தார் இது தொடர்பாக பேச்சு நடத்த அழைப்பு விடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் துருக்கியும் குவைத்தும் தலையிட்டு சமரசம் செய்ய முன்வந்துள்ளன. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 7வது ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவும் பாகிஸ்தானும் இன்று மோதுகின்றன. முதல் ஆட்டத்தில் இலங்கையை வீழ்த்திய தென்னாப்பிரிக்க அணி இந்த போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறும் முனைப்பில் களமிறங்குகிறது. முதல் ஆட்டத்தில் இந்தியாவிடம் தோல்வியடைந்த பாகிஸ்தான் அணி முக்கியமான இந்த போட்டியில் வெல்ல வேண்டிய நெருக்கடியில் விளையாடுகிறது. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றால்தான் அரையிறுதி வாய்ப்பை தக்க வைக்க முடியும் என்ற நிலைமை பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரை பேட்டிங், பவுலிங் என இரண்டிலுமே வலுவான நிலையில் உள்ளது. பாகிஸ்தானை பொறுத்தவரை பேட்டிங் வரிசையில் அசார் அலி, அகமது ஷெசாத், ஷோயப் மாலிக், முகமது ஹபீஸ், பாபர் ஆசம், கேப்டன் சர்ஃப்ராஸ் அகமது போன்ற வலுவான வீரர்கள் உள்ளனர். எனினும் இவர்கள் யாரும் தொடர்ச்சியாக ரன் குவிக்கவில்லை. பந்து வீச்சை பொறுத்தவரை முகமது ஆமீர், ஜூனை கான் ஆகியோரை மட்டுமே பாகிஸ்தான் நம்பியுள்ளது. எட்பாஸ்டனில் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜூன் 14 முதல் ஜூலை 19 வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர். அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. டிடிவி தினகரனுக்கு மேலும் சில எம்எல்ஏக்கள் ஆதரவு. இதுவரை 31 எம்எல்ஏக்கள் சந்திப்பு. நான்காவது முறையாக நீதிபதி கர்ணன் கோரிக்கை நிராகரிப்பு. 6 மாத சிறை தண்டனையை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு. கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு. புதிய வகுப்புக்கு ஆர்வத்துடன் வந்த மாணவ மாணவிகள்.
இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.